1 இயர் ஆச்சு சார். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன். கல்லீரல் ஆரம்பிச்சு பெருங்குடல் அப்புறம் கணையம் வரைக்கும் பரவிடுச்சு. பாடி வீக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். அதான் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு செக் பண்ணுறப்ப அக்கா இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஷேர் பண்ணாங்க. இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம டயட்டு பண்ணி மருந்து கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாப்பிட்ணும், ஏற்கனவே இருக்க டேப்லெட்டையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்கேன் பண்ணணும்னுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. எப்பப்போ ஸ்கேன் பண்ணணும். பேசுங்க கணேசன் சார். அப்பா தான். 63 வயசு ஆகுது. வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறப்ப கேன்சர் இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, கொலனோஸ்கோப்பின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கேன்சர்னாங்க. அதுக்கப்புறம் 3 சைக்கிள் கீமோ போனோம். அதுக்கடுத்து ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னனால ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் நல்லா இருந்தார். அதுக்கடுத்து ஒரு கீமோ பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல், நான் நடக்க கூட முடியாமல் வீட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிறது அப்படியே உட்காந்துடுறாரு. ரொம்ப சோர்வாகி டயர்டாகி உட்காந்துடுறாரு. அதனால சரி வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியல, ஹீமோ போட முடியாதுன்ட்டாங்க. நடந்து இது பண்ணிட்டு இருந்தால் தான் ஹீமோ, நடக்க முடியாமல் ரொம்ப வீக்காக இருந்தால் ஹீமோ போட்டால் தாங்க மாட்டார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதான் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு செக் பண்ணுறப்ப அக்கா இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஷேர் பண்ணாங்க. அப்புறம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய ஃபீட்பேக் நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இங்கே இதுக்கெல்லாம் திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்திருக்கோம். 1 இயர் ஆச்சு சார். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஒரு 6 மந்த்தாக ரொம்ப முடியாமல் இருக்காரு. அது கொடுக்க கொடுக்க இன்னும் மோசமாயிட்டே தான் போகிறாரு. பாடி வீக்காக தான் அந்த மாதிரி இருக்கும். வீக் ஆகிட்டு தான் கொஞ்சம் சரியாகும். ரொம்ப பரவிடுச்சுட்டாங்க. கல்லீரல் ஆரம்பித்து பெருங்குடல் அப்புறம் கணையம் வரைக்கும் பரவிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ண முடியும், கட்டுப்படுத்த தான் முடியும். குடிப்பழக்கம் மட்டும் இருந்துச்சு. ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணுவார். மற்றபடி ஸ்மோக்கிங் எதுவுமே கிடையாது. அதனாலேயே எதனால வந்துச்சுன்னு தெரில. அதனாலேயே வந்துட்டுமோன்னு ஒரு டவுட் இருக்குது. இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம டயட்டு பண்ணி மருந்து கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக் மருந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாப்பிட்ணும், ஏற்கனவே இருக்க டேப்லெட்டையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்கேன் பண்ணணும்னுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. எப்பப்போ ஸ்கேன் பண்ணணும். ஆயுர்வேதம் முன்னாடி அப்பாவும் ஆயுர்வேதிக் சித்த மருத்துவ சாலை வச்சுருந்தாங்க. பெரியப்பா அவங்க கூட தான் உதவியாக இருந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பா பெரியப்பா எல்லாரும் சித்த வைத்திய சாலையை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ விட்டாச்சு. அதனால் கொஞ்சம் பொறுமையானாலும் கொஞ்சம் அது நம்பிக்கை இருக்குது. அந்த மருந்தையும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மருந்தையும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இந்த மருந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏதோ ஒன்று சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நாள் வாழ்ந்தால் போதும் நம்ம கூட.